2022 போலீஸ் எக்ஸாமில் கேட்ட பிளட் ரிலேஷன் சம் பார்க்கலாம். ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள் என்று கமல் சொன்னால் கமல் ரவிக்கு என்ன உறவு? கமலுக்கும் அம்மா இருக்காங்க, ரவிக்கும் அம்மா இருக்காங்க. இந்த சம்மோட கொஸ்டின்லேருந்து பார்த்தோன்னா, நெக்ஸ்ட்டு கமலோட அம்மாவுக்கு ஒரே ஒரு மக தான் இருந்திருக்காங்க. அந்த மக தான் நம்ம ரவியோட அம்மா. ஸோ அப்போ வந்து கமலுக்கும் ரவியோட அம்மாவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், ஆர் அக்கா தம்பியாக இருக்கலாம். ஸோ நம்ம அம்மாவோட அண்ணன் ஆர் தம்பி நம்ம என்ன சொல்லுவோம், மாமான்னு சொல்லுவோம். இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, கமல் ரவிக்கு என்ன உறவு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரவிக்கு வந்து கமல் என்னவா இருக்கலாம், மாமாவாக இருக்க தான் 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்லேருந்து பார்த்தோம்னா தாய்மாமன் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து அம்மா அதாவது கேர்ள்ஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணியிருக்கேன், பாய்ஸ் எல்லாம் பாக்ஸ் போட்டிருக்கேன். டுடே நம்ம 2022 எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட பிளட் ரிலேஷன் சம் பார்க்கலாம். ஆர் என்பவர் ஏவின் சகோதரர், எஸ் என்பவர் பியின் சகோதரி, ஏ என்பவர் எஸ்ஸின் மகன், ஆரிற்கும் எஸ்ஸிற்கும் என்ன உறவுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் மகன், சகோதரர், மாமன், தந்தைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர் என்பவர் நம்ம வந்து சகோதரரை வந்து இந்த மாதிரி தான் போட்டுப்போம், சிப்ளிங்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டுப்போம் கூட பிறந்தவங்கள. ஆர் என்பவர் வந்து ஏயின் சகோதரன் சொல்லியிருக்காங்க, ஸோ பாய். அப்போ இந்த மாதிரி இங்கே எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், எஸ் என்பவர் பியின் சகோதரி. அதாவது இந்த எஸ்ஸுங்கிறவங்க இருக்காங்கல்ல, இந்த இருக்காங்க பாருங்கள், எஸ்ஸுங்கிறவங்க வந்து யாருன்னா பி இருக்காங்கல்ல, இவங்களோட சகோதரி. ஸோ அப்போ அவங்க வந்து கேர்ள். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ என்பவர் எஸ்ஸின் மகன், அதாவது இந்த எஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களோட மகன் தான் ஏ. அப்போ இவங்களும் என்னவாக தான் இருப்பாங்க, பாயாக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன உறவுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஆறுங்கிறவர் வந்து ஏயோட சகோதரர்னா அப்போ வந்து ஆறு ஏயும் கூட பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ எஸ் வந்து ஆருக்கு என்னவாக தான் இருக்க முடியும், கண்டிப்பாக வந்து தாயாக தான் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன உறவு, இங்கே தாய்ங்கிற உறவு இல்லை. அப்போ ஆறு வந்து இவங்களுக்கு வந்து மகனாக இருக்கலாம்ல. ஸோ ஆப்ஷன் வந்து ஏ மகன் தான் இது கரெக்டான ஆன்சர். பார்க்க போகிற சம் 2023 எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட பிளட் ரிலேஷன் சம். ஏ கிராஸ் பி, கிராஸ் என்றால் அதாவது ஏ கிராஸ் பி என்றால் ஏ என்பவர் பியின் சகோதரர், இதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் ஏ ப்ளஸ் பி என்றால் ஏ என்பவர் பியின் தந்தை. எம் என்பவர் எண்ணின் சகோதரன் மகன், அதாவது எம் என்பவர் எண்ணின் சகோதரன் மகன் என்பது எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஏ கிராஸ் பி என்றால் ஏ என்பவர் பியோட சகோதரர். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து என்ன சொன்னால் நம்ம இந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம். ஏ கிராஸ் பி என்பது ஏ யாருன்னா பியோட சகோதரர். ஸோ வந்து ஏ வந்து 100% யாராக இருக்க வந்து வாய்ப்பு உண்டு, பாயாக இருக்க தான் வந்து வாய்ப்பு உண்டு. அதை வந்து நெக்ஸ்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏ ப்ளஸ் பி என்றால் ஏ என்பவர் பியின் தந்தை. அப்போ வந்து ப்ளஸில் இருக்கிறது ஏ ப்ளஸ் பி, அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த மாதிரி ஏ பியோட தந்தை தான் யார், ஏ. புரியுதா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, எம் என்பவர், இந்த எம் என்பவர் எண்ணின் சகோதரன் மகன். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஆப்ஷன் பியை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் பி தான் இதுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது என் கிராஸ் ஏ, அதாவது என் கிராஸ் கேன்னு பார்த்தோம்னா அப்போ ஏ கிராஸ் பினா என்னது, ஏ என்பவர் பியோட சகோதரர். அப்போ வந்து கேயோட சகோதரர் தான் யார், என்ன. புரியுதா? அப்போ வந்து அதை அவங்கள நம்ம எப்படி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம். கே என், அதாவது உடன் பிறந்தவர்கள் இந்த மாதிரி தானே எழுதுவோம், சிப்ளிங்ஸ்லாம் இந்த மாதிரி தான் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பி என்றால் ஏ வந்து யார், பியோட தந்தை. ஸோ இந்த மாதிரி எழுதிப்போம். அப்போ வந்து இங்கே வந்து என்ன இருக்குது, கே ப்ளஸ் எம் இருக்குது. அப்போ கேங்கிறவங்க யார், எம்மோட, இங்கே கே ப்ளஸ் எம் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து கேங்கிறவங்க யார், எம்மோட தந்தை. ஸோ அதை நான் இந்த மாதிரி எப்படி எழுதியிருக்கேன், இந்த மாதிரி எழுதியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அதாவது என்ன, எம் என்பவர் எண்ணின் சகோதரன் மகன், என்னோட சகோதரர் யார், கேயோட மகன் தான் யார், எம். இப்போ நம்மளுக்கு வந்து ஆன்சரில் கேட்டிருக்காங்களா, ஏ கிராஸ் பி என்றால் ஏ என்பவர் பியின் சகோதரர் மற்றும் ஏ ப்ளஸ் பி என்றால் ஏ என்பவர் பியின் தந்தை, எம் என்பவர் எண்ணின் சகோதரன் மகன். அப்போ வந்து எம் என்பவர் யார், என்னோட சகோதரனோட மகன். ஆப்ஷன் பி நம்மளுக்கு வந்து கரெக்டாக வருதா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். டுடே நம்ம பிளட் ரிலேஷன் சம் பார்க்கலாம். ஒரு மனிதன் ஒரு பெண்ணிடம் ஒரு நபரை காண்பித்து அவன் தாய்
அவள் அப்பாவிற்கு ஒரே மகள் என்று கூறுகிறார் எனில் அந்த பெண் அந்த நபருக்கு என்ன உறவு? இப்போ என்னென்னா நல்லா இந்த கொஷினை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சம் நம்ம போட முடியும். ஒரு மனிதன் ஒரு பெண்ணிடம், ஒரு மனிதன் நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம், ஒரு கேர்ளை இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து ஒரு மனிதன் இருக்காப்புல, இங்கே வந்து ஒரு கேர்ள் இருக்காப்புல, சரியா? ஒரு பெண்ணிடம் வந்து சொல்கிறாப்புல, யாரை காமிச்சு? ஒரு நபரை காமிச்சு. அந்த நபர் தான் இவங்க, சரியா? அந்த நபர் தான் இந்த ஆள்னு வச்சுக்கோங்க. அந்த நபரை காண்பித்து அவன் தாய்ன்னு சொல்லும் போதே இவங்க யாராக தான் இருக்க வாய்ப்பு உண்டு? 100% வந்து இவங்க வந்து பாயாக இருக்க தான் வாய்ப்பு உண்டு. புரியுதா? ஸோ இப்போ பாருங்கள், அவன் தாய், இவனுக்கு வந்து ஒரு அம்மா இருப்பாங்கள்ல, இவங்க தான் அம்மா வந்து அவன் தாய்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவன் தாய். இந்த அம்மாவோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரே பெண்ணா, அப்பாவிற்கு வந்து ஒரே பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க என்று கூறுகிறார் எனில் அந்த பெண் அந்த நபருக்கு என்ன உறவு? அப்போ இந்த நபர் தானே, ஒரு நபரை காண்பித்து தானே. அப்போ இந்த பெண் இதில் இருக்கிறதுல வந்து பெண் யார்? இவங்க தான். அப்போ இந்த பெண்ணுக்கும் இந்த நபருக்கு என்ன உறவாக இருக்க வாய்ப்பு உண்டு? 100% கண்டிப்பாக அவங்க அம்மாவாக தான் இருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ பாருங்கள், இது நல்லா பாருங்கள். ஒரு நபர் இங்கே வந்து ஒரு ஆண் இருக்காப்புல, இங்கே வந்து ஒரு லேடி இருக்காங்க, சரியா? ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் ஒரு நபரை, அதுதான் இந்த நபர், ஒரு நபரை காண்பித்து அவங்களோட தாய் இருக்காங்க இல்லையா, அவங்க தாயோட அப்பாவுக்கு இவங்க வந்து ஒரே பொண்ணு, சரியா? அப்போ இந்த நபருக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க யார்? இந்த நபரோட அம்மா தான் இவங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் 100% தாய். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேயா? ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர்.